ஜி உங்க பேரு? விஜயண்ணா. விஜய். விஜய். விஜய் இந்த ஏஎம் அக்வாரியம் இருக்கு இல்லையா? ஆமா. இங்க என்ன வெரைட்டி ஆஃப் மீன்லாம் இருக்கு? அதுல எல்லா வெரைட்டியுமே இருக்கு நம்மகிட்ட. இது இல்லன்னு சொல்ல முடியாது. எல்லாமே இருக்கும். ஏடிஜில எல்லா ஃபிஷ்ஷும் நம்மகிட்ட இருக்கு. ஃபிஷ் இந்த மாதிரி அரிசி, ஃபுட்டு, மெடிசன் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. அதாவது எந்த ரேட்ல வேணாலும் பண்ணி தரலாம் நம்ம. எது வேணாலும் பண்ணலாம். குறைந்த வருஷத்துக்கு பண்ணி கொடுக்கலாம். எது வேணாலும் பண்ணி தரலாம். ஸ்டார்டிங் பிரைஸ் என்னது? 10 ரூபால இருக்குண்ணா. 10 ரூபாயிலேருந்து இருக்கு. 10 ரூபால இருக்கு. ஸோ ஹோல்சேல் எடுத்தா? இது எடுத்துட்டா ஒரு குறைச்சு கொடுக்கலாம். சரி ஓகே. கம்மியாக ஃபஸ்ட்டு. ஸோ எந்த மீன் கேட்டாலும் நீங்க எடுத்து கொடுத்துருங்க. எந்த மீனும் இல்லைன்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல வாய்ப்பு ஸோ இதெல்லாம் நீங்க இம்போர்ட் பண்றீங்களா இல்லாட்டி எப்படி? நம்மளே பண்றோம். எல்லாமே நம்மளே பண்றோம். எல்லா மீனுமே எல்லாமே நம்மளே ஃபார்ம் வச்சிருக்கீங்க? ஃபார்ம் வச்சிருக்கோம். ஃபார்ம் எங்க இருக்கு? ரெடிஸ் இருக்கு. ஆர்பர் ரெடிஸ். சரி சரி சரி. சரி இப்போ மீன் என்ன மீன்லாம் இருக்கு? அதோட ப்ரீடிங் எப்படி நீங்க ப்ரீட் பண்றீங்க? இது வந்து மாலி குட்டினா ஸ்ட்ரைட்டா குட்டி தான். இது வந்து மேல் ஃபீமேல் எல்லாம் அதுலயே இருக்கும். நம்ம ஃபார்ம்ல வச்சு மேல் பிரிச்சு வச்சிருக்கோம். டேரக்டா அது எக்லாம் வைக்காது. டேரக்டா குட்டி தான். குட்டி தான் போடும். நம்ம இதுவும் அதுதான். அதே என்னதுல டூப்ளிகேட் பிரானா மாதிரி? ஆமா அதேதான். அது ஒரிஜினல் பிரானா வரக்கூடாது. வரவே கூடாது. ரொம்ப டேஞ்சர். ரொம்ப டேஞ்சர் வச்சுவாங்க. அது எவ்வளவு? இந்த பீஸ் சைஸ்லாம் எவ்வளவு? இது வந்து சின்ன சைஸ் வந்து 60 ரூபா வரும். பெருசு வந்துட்டு 80 ரூபா வரும். பேரா சிங்கிளா? பேர். இது மாலி எவ்வளவு? மாலி பேர் 10 ரூபா வரும். இது மேக்ஸிமம் இந்த சைஸ் தான் வரும். இன்னும் சைஸ் ஆகும். எந்த சைஸ் வரைக்கும் வரும்? ஒரு இன்ச் இது வரைக்கும் வரும். அதுல என்ன ரேட் இருக்கும்? அது 60 ரூபா. சைஸ் இந்த மாதிரி ரேட் மாறும். சிங்கிள் பேர் எல்லாமே பேர் தான். நான் சொல்றேன் பேர். இது எஸ்கே கோல்ட்னா. எஸ்கே கோல்ட்னா சிவகார்த்திகேயன் கோல்ட். இது வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தால போட்டு. எஸ்கே கோல்ட். இது வந்து சின்ன சைஸ். இதோட பெரிய சைஸ்னா பேண்ட் சைஸ்னா அவங்க தான் வாங்க. ஓகே. அவன் பேண்ட் சைஸ். இவன் சின்ன சைஸ். இவங்க பேர் 40 ரூபா 60 ரூபா. சரி சரி. இன்னொன்னு கடை பேரும் ஒரு டவுட் இருக்கு. ஏஎம் அக்வாரியம் இருக்குல்ல? ஆமா. காலையில மட்டும் தான் வரணும்னு பேர் வச்சிருக்காங்களா? இல்ல அப்படிலாம் பேர் அர்த்தம் ஓனர் பேர். ஓனர் அதாவது அப்பா ஏஎம் அப்பா போட்டு அக்வாரியம் போட்டுருக்காங்க. அப்பா நேம் வச்சிருக்காங்க. சரி சரி. இதெல்லாம் என்ன மீன் தல? ஆஸ்கர்னா. ஆஸ்கர். என்ன ஒன்னு வாங்கிக்கோ. ஆஸ்கர் அவார்டு வாங்க வெள்ளி சொல்லிக்கோ. இதெல்லாம் ஹார்ட் வெரைட்டி. அடிப்பாங்க. இதெல்லாம் எவ்வளவு பிரைஸ்? இதெல்லாம் வந்துட்டு சின்ன சைஸ் வந்துட்டு 1000 வரும். பெரிய சைஸ் வந்து 2000 3000ல இருந்து இருக்கு. பேர். இது உங்களுக்கு கலர் டிஃபரெண்டா இருக்கு. இது வந்து அல்பினா, ரெட் சில்லி. நம்ம அந்த 4 ஆஸ்கர்லயே 4 கலர் இருக்கு. ரெட் சில்லி இருக்கு, அல்பினா இருக்கு, மேங்கோ இருக்கு. இதெல்லாம் ப்ரீடிங் எப்படி இருக்கு? இதெல்லாம் ப்ரீடிங் வந்து நம்ம இதோட ப்ரீடிங்ல இது என்ன வெரைட்டி? இது கொப்பட்டா கொய் வெரைட்டி. ஆமா, கொய் வெரைட்டி தான். இது கலர் டிஃபரெண்ட். ஆனா கொப்பட்டா கொய். இதுவும் நீங்க ஃபார்ம்லயே வச்சுக்கலாம். இதோட ப்ரீடிங் ப்ராசஸ்ல இதோட ப்ரீடிங்னா வந்து ப்ரீடிங் வந்து நம்ம ஃபார்ம் தான். ஃபார்ம்ல மேல் ஃபீமேல் பிரிச்சு வச்சிருக்கோம். ப்ரீடிங் போனோம்னா அது பாஸ்டல் எடுத்துட்டு ரொட்டி க்ளீன் பண்ணி கழுவிட்டு மேல் ஃபீமேல், அதாவது ஒரு மேல் போட்டா ஒரு 3 ஃபீமேல் போடணும். அந்த மாதிரி ஒரு மேலுக்கு 3 ஃபீமேல் போடணும். மச்சா மாதிரி. சரி ஓகே. இதெல்லாம் என்ன கலர் விடனா? ஓ இதுதான். மொத்தம் 7 கலர் இருக்கும். ப்ளூ. பேர் என்ன சொன்னீங்க? கலர் விடோ. இதுல கலர் இல்லனா அது ஏதோ ஒயிட் விடணும். ஒயிட் அத மட்டும் தனியா பிரிச்சு போட்டுறாங்க. ஏன் தெரியல. அது வந்துட்டு அதிகமா இது பண்ண மாட்டாங்க. லைக் பண்ண மாட்டாங்க. இதுவும் தானா குட்டி போட்டுருமா இல்ல இது நம்ம எக் வச்சு தான் பண்ணுவோம். எக் வச்சு தான் பண்ணுவோம். மேல்ல இருந்து எக் ஃபீமேல். குட்டி போற சைஸ் என்னன்னா மாலி, கப்பீஸ் இந்த மாதிரி வெட்டி தான் டைரக்டா குட்டி. நிறைய பேருக்கு இது டவுட் என்னன்னா கலர் இன்ஜெக்ட் பண்ற மாதிரி நிறைய வீடியோ எல்லாம் வருது. இது உண்மையிலே கலர் இன்ஜெக்ட் பண்றாங்களா இல்ல பிறக்கும் இது பிறக்கும் போது நம்மளே ப்ரீடிங் பண்றோம். பாம்பு போனா நமக்கு தெரியும். குட்டி இருந்து எல்லாம் காட்டுவாங்க. சரி, நம்ம முன்னாடியே ஒரு ஃபார்ம்ல போயிருக்காங்க, பார்த்துருக்கோம். அழகா அந்த ஒரு அது 10 மீன் தொட்டில வளர்க்குற மீன் மாதிரியே இருக்காது. ஒரு சேத்துல அப்படியே வளர்ற மாதிரிலாம் இருந்துச்சு. நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ டவுட் ஒன்று இருக்கு. என்னன்னா கலர் இன்ஜெக்ட் பண்றாங்களா இல்ல அது நேச்சுரலாவே? நேச்சுரல் தான். நான் இவனே வாங்கி அந்த கொஸ்டின் கேட்டான். இந்த கிரீன் கலர் மெடிசின்லாம் ஊத்துறீங்க, அது என்ன மெடிசின், எதுக்காக ஊத்துறீங்க? அந்த மீனுக்கு வந்து இந்த ஃபால்ட் வராது. இந்த மேல வந்து புண்ணி ஊக்காம்சம் வரும். இந்த மெடிசன் போட்டோம்னா அந்த மெடிசன் மட்டும் ரேட் வந்துன்னா 1000 வரும். நம்ம வந்துட்டு வெளியே தான் வாங்குறோம். ஒரு டப்பா இருக்கும், 1000 வரும். இந்த மெடிசன் போட்டா தான் மீனுக்கு வந்துட்டு ஊத்துனி தான் மீன் வீக் ஆயிடும். எப்பயும் பழைய தான் வச்சுக்கணும். ஊத்துனி போட வீக் ஆயிடும். இந்த மெடிசன் போடுறதுனால மீனுக்கு அந்த ஃபால்ட் வராது, அந்த நோய் வராது. சரி, இப்போ நம்ம வீட்லயும் அதே இருக்கு. ஆமா, ஆனா நம்ம பாக்குறதுக்கு அது அழகா மீன். ஆமா கண்டிப்பா. ஆனா மீன் வீக்காதுமே. நம்ம அழகு பார்த்தா மீன் இது ஒரு 2 நாளைக்கு தான். அது அப்புறம் சரியாச்சுன்னா தண்ணியை மாத்திடுவோம். தண்ணி பண்ணா வெள்ளத்துக்கு பூ தண்ணி போட்டுருவோம். அவ்வளவுதான். இப்ப மீன் வளர்க்கணும்னாலே 2 நாள் வச்சு நான் வீட்டுல கேட்கிறேன். 2 நாள் வச்சு இந்த தண்ணியில தான் போர் வாட்டர் 2 நாளைக்கு வச்சுக்கிட்டு தண்ணி, அதுக்கப்புறமா மீன் விடுங்க சொல்றேன். ஆமா. சோ இப்ப இதுல வேற இந்த கலரும் ஊத்திட்டா அதோட கலர் மாறதுக்கே ரொம்ப நாள் எடுக்கும். கலர் மாறினா மெடிசன் கொடுத்துருக்கணும். அந்த டிராப் இருக்கும். அந்த டிராப் வந்து 3 4 டிராப் போட்டோம்னா உங்களுக்கு எந்த மாதிரி கிரீன் மெடிசன் தனியா இருக்கும், ப்ளூ மெடிசன் இருக்கும். ஒவ்வொரு மெடிசனும் ஒவ்வொரு பொண்ணு
ஒவ்வொரு மீனோட குவாலிட்டியோட கொடுப்போம். சரி bro. சரி, இங்க என்ன வெரைட்டிலாம் மீன் இருக்கு, அதோட ரேட், அதோட சைஸ், எத்தனை இன்ச்சுக்கு என்ன ரேட், அதை மட்டும் நீங்க சொல்லிடுங்க. ஓகேண்ணா. இது கோய் கார்ப்ஸ் இருக்கு, இது கொய் இது கார்ப்பு, இந்தியன் கோய். அது இது இந்தியன் கொய் தான், நார்மல் கொய் தான். ரெட் அண்ட் ஒயிட்டு, கிரே கலரு. அது ரேட்லாம் வந்துன்னா 1500 பேர். பேர், 1000 ரூபாய். இதே ஜாப்பனீஸ் கோயா இருந்தா 3000 4000. அதே பேர் தான் வரும், சிங்கிள் பீஸ். இந்தியன் கோய்க்கும் ஆமா, ஜாப்பனீஸ் கோய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சமீப காலமா கோல்டு ஃபிஷ்ஷோட மார்க்கெட்லாம் கம்மியாச்சா bro? இது வந்து ஒரண்டா கோல்டு தான், தலை ஹெட் வரும். ம். இதுதான் கோல்டு பீஸ். இது வந்து தலை பேர் 150 ரூபா வரும். ரெட் கேப் வந்துட்டு 150 ரூபா வரும். இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும். இதே சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா இந்த ரெட் அண்ட் பிளாக் அந்த மாதிரி வச்சுன்னா 200 ரூபா 250 ரூபா வரும். அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி தான் மீனோட வீட்டு வரும். இதுவும் ஒயிட் கார்ப் தானே? ஆமா, சின்ன சைஸ். சின்ன சைஸ். இதெல்லாம் என்ன பிரைஸ் வரும்? இது வந்துட்டு டெய்லி பட்டர்ஃப்ளை கோய் இருந்துச்சுன்னா ஆ. இன்னும் 200 ரூபா சொல்லுவாங்க. இது சின்ன இந்த சைஸ் இருந்தா 60 ரூபா. இது நார்மல் கோய், பட்டர்ஃப்ளை கோயில நார்மல் கோய் டெய்லி சின்னதாக தான் இருக்கும். சரி, பட்டர்ஃப்ளை கோய் தான் அங்கே பார்த்தீங்கன்னா அது 200 ரூபா 300 ரூபா வரும்.